ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பழனிலேருந்து கொடைக்கானல் எப்படி போகுது தான் பார்க்க போகிறோம். பழனி டு கொடைக்கானல் பஸ் டைமிங் இதுதான். நம்ம முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிடணும். இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போகும்போதே. நாங்களுமே முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிட்டோம். ஈவினிங் 6 மணிக்கு தான் லாஸ்ட் பஸ். அதுக்கப்புறம் எந்த பஸ்ஸுமே இல்லை பழனி டு கொடைக்கானலுக்கு. அதனால் நீங்கள் யாருன்னா போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா 6 மணிக்கே பழனி போயிடுங்க. அதுக்கப்புறம் எந்த பஸ்ஸுமே கிடையாது. நைட்டில் பழனி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பழனி முருகருக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொடைக்கானல் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட் டைம்ன்றதுனால அந்தளவுக்கு வியூஸ்லாம் எதுவுமே தெரியல. நீங்கள் யாரா நேச்சர் ரசிக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா சீக்கிரமாகவே போயிடுங்க. கொஞ்சம் 4 o'clock 3 o'clock மாதிரி ஏறி இருந்தோம்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் நல்லா இருந்திருக்கும். நைட் டைம்ன்றது எல்லாமே இருட்டாக தான் இருந்துச்சு, எதுவுமே தெரியல. பஸ் ஏறும்போது அவங்களே சொல்லிடுறாங்க கவர் இருந்தால் வச்சுக்கோங்க வாந்தி வரவங்க அப்படின்ட்டு. கொடைக்கானல் இறங்குறதுமே அந்த அளவுக்கு குளிருது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்வெட்டர் ஜெர்கின் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டோம். எங்கள் ரூமோட பால்கனி வியூ இதுதான். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன சொர்க்கத்துலேயே இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மிஸ்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. மார்னிங் இந்த எம்டி ஏரியா ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இருட்டாக இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியலை. நாங்கள் கொடைக்கானலுக்கு பேக்கேஜில் தான் புக் பண்ணி வந்திருந்தோம் 12,000க்கு. நமக்கு ஸ்டே, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. சைட் சீயிங்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. கேப் அரேஞ்ச்மெண்ட்டுமே அவங்களே எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபுட் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் சைட் சீயிங் அப்போது. அவ்வளோதான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் தங்கச்சிக்கெலாம் பால்கனி விட்டு வர மனசே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. இது ஹால். இங்கெல்லாம் உட்காரவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக எங்கள் ரூம்லேயே தான் இருந்தோம், வெளியே வரவே இல்லை. நம்ம டபுள் ஆக்குபென்சி தான் கேட்டிருந்தோம். அவங்க சிங்கிள் தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நைட் சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நைட் வேறு ரூம் போயிடுவோம். ஆனால் இந்த ரூமே சூப்பராக இருந்துச்சு. டிவிலாம் கனெக்ஷனோடவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மற்ற ரூம்ஸ்லாம் டிவி இருக்கும் ஆனால் ஓடாது. இங்கே கனெக்ஷனோடவே இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பெட்ஸுமே கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம தரையெல்லாம் சில்லுன்னு படுக்க முடியாது. வாஷ்ரூம், இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே நீட்டாக நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் அந்த பால்கனிலேருந்து வர மனசே இல்லை. சுற்றி பக்கம் கூப்பிட்டா கூட பால்கனி விட்டு வர மாட்டுறாங்க. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்த மேகங்கள்லாம் அங்கே போயிடுச்சு. நமக்கு கேப் வர இன்னும் டைம் இருக்குது. அதனால் ஹோட்டலை சுற்றி பார்க்கலான்னு போயிட்டோம். எங்கள் ஹோட்டல் கீழே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அம்மா அப்பா நாங்கள் வரலன்ட்டாங்க. ஆனால் நானும் தங்கச்சி தம்பி 3 பேர் மட்டும் போனோம். நைட்லாம் செம்ம குளிர், காலையிலுமே குளிர் இருந்துச்சு. அதனால தான் என் தங்கச்சிலாம் ஜர்கின் போட்டுட்ருக்கா. என்னதான் வெயில் அடித்தாலும் குளிர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம சென்னையிலேருந்து இங்கேருந்து பார்க்க எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. சென்னையெல்லாம் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் எங்கள் ஃபேன் கூட இல்லை. என்னடா ஃபேன் கூட இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் ஃபேனே இல்லாமல் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. நமக்கு கேப் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் எல்லாருமே சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. இதான் நம்மளுடைய கார். இதில் தான் நம்ம எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம் இந்த 2 டேஸ்க்கு. ஃபஸ்ட் டே எல்லாமே கொடைக்கானலுக்குள்ளேயே தான் சுற்றி பார்க்க போகிறோம். சோறு முக்கியம்னு ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம் ஹோட்டலில். இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்சது இட்லி, பூரி, பொங்கல், தோசை யாருக்கு என்ன வேணுமோ அது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. அந்த சில்னஸ்க்கு சூடாக சாப்பிட சூப்பராக இருந்தது. ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா போனாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் மதியானம் லஞ்சுமே இங்கே தான் சாப்பிட்டோமே. சாப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போன பிளேஸ் பசுமை பள்ளத்தாக்கு, அதாவது சூசைட் பாயிண்ட் தான் போனோம் ஃபஸ்ட்டு. அங்கேயே நமக்கு எல்லா கடையுமே இருக்குது. சாக்லேட் கடை, ஸ்வெட்டர் கடை, இயரிங்ஸ், ஜுவல்ஸ், அந்த மாதிரி எல்லா ஷாப்புமே இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போனால் வியூ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ இன்னும் நல்லா இருந்தது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி போனால் வியூ சூப்பராக இருக்கும் போல். எங்கள் டிரைவர் என்னவே சொன்னாங்க, நீங்கள் தான் பாட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இருந்த வியூ அந்த மாதிரி இருந்துச்சு. இதோ பார்த்தீங்களா, என் தங்கச்சி தம்பிலாம் குரங்கு மாதிரி மேலே ஏறிந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வியூவில் அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஆனால் வீடியோவில் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக மேகம். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். அதை பார்த்து முடிச்சு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் பில்லர் ராக். அங்கே எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம போனோன்னா எல்லாமே ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே இந்த மாதிரி சென்டென்ஸ் வேறு எழுதியிருந்தாங்க, ஐ லவ் ஃபாரஸ்ட் கொடைக்கானல் அப்படின்ற மாதிரி. அங்கே நின்று அப்படியே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம சூசைட் பாயிண்ட்டில் என்ன வியூ பார்த்தோமோ அதே தான் பில்லர் ராக்லேயும் இருந்துச்சு. ஆனால் எத்தனை தடவை பார்த்தாலும் சகிக்கலைன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே சின்னதாக தண்ணி போயிட்டு இருந்தது. அந்த தண்ணி சவுண்ட் கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. 400 அடி உயரமானது. அங்கே இருக்கிற அந்த 3 பாறைகள்னால தான் இதுக்கு பில்லர் ராக் அப்படின்னு பேர் வந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கிறப்ப இன்னும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. குணா கேவ் தான் போயிருக்கோம். மற்ற எல்லா இடத்துலையுமே கூட்டம் இருந்தது. ஆனால் இங்கே மட்டும் தான் டிராஃபிக்கு. வண்டி உள்ளே போய் பார்க் பண்ணவே அவ்வளோ டைம் ஆச்சு. எங்களை முன்னாடியே இறக்கி விட்டு டிரைவர் என்ன போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு பிளேஸோட ஹிஸ்ட்ரியுமே எங்களுக்கு சொன்னாங்க. குணா கேவோட ஃபஸ்ட்டு பேர் டெவில்ஸ் கிச்சனா. குணா படம் எடுத்ததுக்கப்புறம் தான் குணா கேவ்னு பேர் வந்துச்சான். அதுக்கப்புறமா மஞ்சுமல் பாய்ஸ் படம் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஃபேமஸ் ஆச்சான். என்ட்ரியே செம கூட்டம். அதுக்கப்புறமா உள்ளே இன்னும் கூட்டமாக இருந்துச்சு. பட் நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். இங்கே என்ன போகிறதுனாலும் கவர்மெண்ட் போட்டுருக்க ரூல்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்து ரூல்ஸில் தாண்டி போகிறதெல்லாம் போகாதீங்க.
நிறைய இடத்துல இரும்பால மூடியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நில்லுங்க. ரொம்ப ஏறி குதிக்காதீங்க. இந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் கண்மணி அன்புடன் காதல் அண்ட் சாங்ஸ் ரீல்ஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இவ்வளோ கூட்டத்தில் எடுக்க முடியலை. எல்லாம் நடுவில் வந்துகிட்டே இருந்தாங்க. எல்லா ஹில் ஸ்டேஷனுமே சீசன் டைமில் போகிறப்ப தான் நல்லாயிருக்கும். நாங்கள் கொடைக்கானலுக்கு ஜான்வரி மந்த் போயிருந்தோம். கிளைமேட்டுமே சரி, வியூஸுமே எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் நிறைய கோவில் ட்ரிப் போயிருக்கோம். ஆனால் இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரிப் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு. அது வந்து கொடைக்கானல் தான். பார்த்தீங்களா, 2 பேர் டைட்டானிக் போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க. அங்கே தான் மஞ்சுமல் பாய் ஷூட்டிங் எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே எல்லாருமே கத்திக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டியது மேடம் கிளம்போட்டு சொல்லிட்டு போகிறாங்க. குணா கேவை பார்த்து முடிச்சு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் பைன் ஃபாரஸ்ட். இங்கே தான் நமக்கு அடடாமலடா சாங் ஷூட்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷூட்டிங்கும் எடுத்திருக்காங்க இங்கே. நாங்களும் அங்கே நின்று அடடாமலடா சாங்க்கு டான்ஸ்லாம் அடி போடலான்ட்டு வீடியோலாம் எடுத்தோம். ஆனால் டான்ஸ் மாதிரியே வரல. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற பிளேஸ் வந்து மோயர் வியூ பாயிண்ட். அங்கே ஒரு சென்டென்ஸ் போட்டிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மரம் கோடி தீக்குச்சி கொடுக்கும், ஆனால் ஒரு தீக்குச்சி கோடி மரங்களை அழிக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த வழியை அவர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால் அவரோட நினைவாக இந்த இடத்துக்கு மோயர் வியூ பாயிண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்க நல்லா இருந்துச்சு. அந்த மேகங்கள்லாம் அழகாக தெரிஞ்சுது. பைசன் கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம கீழேருந்து வியூஸை பார்க்கலாம், மேலே போயும் பார்க்கலாம். அங்கே ஒரு ராக் இருந்தது, அதை பார்க்க எங்களுக்கு யானை மாதிரியே தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அங்கே ஸ்நாக்ஸ்லாம் நிறைய விட்டுட்டு இருந்தாங்க. மேகி, ஸ்வீட் கார்ன் அப்படின்ட்டு சூடாக சாப்பிட நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஸ்வீட் கார்ன் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். லன்ச் டைம் ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் பேக்கில் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தோம், அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் சாப்பிட்டு அங்கேவே போடாமல் உங்கள் பேக்லேயே வச்சுட்டு உங்கள் ரூமில் போய் போடுங்க. நாங்கள் வந்து அப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்ததால் நான்வெஜ்லாம் எதுவும் சாப்பிடல, ஃபுல்லாக வெஜ் தான். நம்ம மார்னிங் சாப்பிட்டோம் இல்லையா டிஃபன், அந்த ஹோட்டலுக்கே தான் வந்தோம் மதியானம் லஞ்சுக்கும். இதுதான் கொடைக்கானலோட லேக் வியூ. இது மேலேருந்து பார்க்க ஸ்டார் மாதிரி தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலை. ரொம்ப பழமையான மரம் ஒன்று காமிச்சாங்க எங்களோட டிரைவர் அண்ணா. அங்கேருந்து நாங்கள் அப்படியே பார்க், கோக்கர் வாக் அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறமா போட்டிங் போனோம்.
இருந்தது. ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயுமே வெளில நமக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்கும். நாங்கள் பாதாம் பால் வாங்கி குடித்தோம். ஏன்னா டைம் ஆக ஆக ரொம்ப சில்னஸ் அதிகமாச்சு. சூடாக குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சைக்கிளிங் பண்ணோம். அட்வான்ஸ் 500, ரெண்ட் வந்து 200. இதுதான் கொடைக்கானலோட நைட் வியூ. இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக கொடைக்கானலோட மெயின் பிளேஸஸ் சுற்றி பார்த்துட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது, எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. இப்போ ரூமுக்கு போகிறோம். நாளைக்கு வந்து பூம்பாறை போகிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.